ஸோ நம்ம லிமிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா, லிமிட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டினியூட்டி. கண்டினியூட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ்னா தொடர்ந்து இருக்குது இல்லையா? கண்டினியூஸ்னா தொடர்ந்து இருக்குது, அப்படியே கண்டினியூஸ் தொடர்ந்து இருக்குது. ஸோ தட் வி கால் இட் அஸ் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையான்றதை நம்ம இங்க செக் பண்ண போறோம். we are going to check whether a function is continuous or not. ஓகேவா? சோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா அது ஒண்ணுமே இல்ல, அந்த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கையெடுக்காம வரையணும். எந்த இடத்துலயுமே நம்ம கையெடுக்காம வரைஞ்சோம்னா that we call it as a continuous function. சோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இங்க கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.1ல ஒரு சில கிராஃப் பார்த்தோம். we saw some graph இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப், தட் இஸ் இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3. ஆக்சுவலா இங்க லிமிட் கண்டுபிடிச்சோம், இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 - xங்கிற ஃபங்க்ஷன், y is equal to 4 - xங்கிற ஃபங்க்ஷன். இது பாருங்க கண்டினியூஸா வரைஞ்சிருக்காங்களா? கையே நடுவில் எடுக்கல, அப்படியே இந்த கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? சோ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் x² + 2. இதுவும் பாருங்க எங்கேயுமே நம்ம கையை எடுக்காமையே அப்படியே வரையலாம். இங்கிருந்து இது வரைக்கும் அப்படியே நம்ம கையே எடுக்க தேவையில்ல. வேறஸ் இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கேயும் வரைஞ்சிருக்கோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வரைஞ்சிருக்கோம். and then இங்க இந்த பாயிண்ட் வந்து இங்க வந்திருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து இங்க பிளாட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? ஏன்னா when x is equal to 2 the value of the function is 0. சோ இங்க பிளாட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இப்படி கண்டினியூ பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து it is continuous till x is equal to 2. x is equal to 2 முன்னாடி வரைக்கும் கண்டினியூஸா இருக்கு. அது மாதிரி x is equal to 2க்கு அப்புறமும் கண்டினியூஸா இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட் x is equal to 2ங்கிற பாயிண்ட்ல it is continuous கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கை எடுத்து தானே வரைஞ்சிருக்கோம். இப்ப கிராஃப் வரையும் போது என்ன பண்ணிருப்பீங்க, இங்க இருந்து இது வரைக்கும் வரைஞ்சிருப்பீங்க. அப்புறம் x is equal to 2ங்கிற பாயிண்ட் இங்க பிளாட் பண்ணிட்டு இங்க ஒரு கேப் விட்டு அப்புறம் இந்த கிராஃப் மீதி வரைஞ்சிருப்போம். சோ அப்ப this is not continuous. இது கண்டினியூஸ் கிடையாது. This graph is not a continuous graph. அதே மாதிரி இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த கிராஃபும் இதேதான். இதே கிராஃபோடது தான் நமக்கு இங்க கொஞ்சம் வேரியேஷனோட கொடுத்திருக்காங்க. இதுவும் பாருங்க, இந்த யூ ஷேப் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம். போட்டுட்டு and then when x is equal to 1 the value of the function is 1. when x is equal to 1 the value of the function is 1. so அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி 1க்கு அப்புறமால இருந்து இந்த கிராஃப் இப்படி கண்டினியூ ஆகுது. ஓகேவா? so therefore this function is continuous except at x is equal to 1. x is equal to 1ங்கற அந்த பாயிண்ட்ல ஒரு பிரேக் இருக்குல்ல, ஒரு சின்ன கேப் இருக்கு. அப்ப therefore this is not continuous at the point x is equal to 1. அதே மாதிரி இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கண்டினியூஸே கிடையாது. ஏன்னா இத பாருங்க, இந்த கிராஃப் இப்படி வரையறோம், அப்புறம் கை எடுத்துட்டு தான் நம்ம இப்படி வரையறோம். சோ எந்த ஒரு கிராஃப் நம்ம கை எடுக்காம வரைய முடியுதோ, இப்ப இந்த ஃபங்க்ஷனும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் கையெடுக்காம வரைய முடியுது. இது வரைக்கும் x is equal to 5 வரைக்கும். ஆனா x is equal to 5ங்கிற பாயிண்ட் வரும்போது என்ன பண்றோம், இங்க ஜம்ப் பண்றோம். புரியுதா? சோ அப்ப therefore இதுவும் நமக்கு கண்டினியூஸ் கிடையாது. சோ this is also discontinuous. இதுவும் discontinuous தான். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாருங்க, இந்த sin xங்கிற ஃபங்க்ஷன், இந்த sin x or sin pi x ரெண்டும், சோ இந்த sin pi xங்கிறது தான் இந்த கிராஃப். பட் sin xங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் both are continuous. ஏன்னா sin xங்கிற கிராஃப் வந்து கையெடுக்காம ஃபுல்லா வரைய முடியும். -∞ல இருந்து +∞ வரைக்கும் ஃபுல்லாவே நமக்கு கையெடுக்காம வரைய முடியும். அப்ப therefore this is a continuous graph or this is a function is continuous function. so இந்த ஃபங்க்ஷன் வந்து it is continuous. ஆமா இந்த secant x இந்த கிராஃப் பாருங்க, நமக்கு எப்படி இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் that is -π/2 ல இருந்து π/2 வரைக்கும் கண்டினியூஸா தான் இருக்கு ஃபுல்லாவே. ஆனா இந்த பாயிண்ட் -π/2ங்கிற பாயிண்ட்ல it is discontinuous. அது மாதிரி π/2 ல இருந்து 3π/2 வரைக்கும் இங்க கீழே கண்டினியூஸா தான் இருக்கும். it will be continuous in the point -π/2 to 3π/2. பட் இந்த பாயிண்ட்ல, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் x is equal to π/2, x is equal to -π/2, x is equal to 3π/2, அந்த பாயிண்ட்ஸ்ல it is discontinuous. அதே மாதிரி tan x ஓட கிராஃபும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, π/2 ல இருந்து -π/2 or -π/2 ல இருந்து π/2 வரைக்கும் கண்டினியூஸா அப்படியே கையெடுக்காம வரைய முடியும். வேற இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, ஒரு டிஸ்கண்டினியூட்டி பாருங்க. இந்த இடத்துல நம்ம கையை எடுத்துட்டு தான் இப்படி வரையணும். புரியுதா? சோ இததான் நம்ம கண்டினியூஸ் சொல்றோம். சோ கண்டினியூஸ்னா அப்படியே கையெடுக்காம வரையணும். பாருங்க, இந்த கிராஃப்லாம் நம்ம கையெடுக்காம வரைய முடியுது. ஓகேவா? சோ this we call it as continuous graph. இத நம்ம continuous graph னு சொல்லுவோம். or this function we call it as a continuous function. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்
இதையும் we call it as a continuous function. ஏன்னா throughout நம்மளால கையெடுக்காம வரைய முடியுது. அது மாதிரி இந்த மாதிரி straight line இதுவும் வந்து நம்ம கையெடுக்காம வரைய முடியுது. So these functions are said to be continuous, whereas இதெல்லாம் வந்து they have a discontinuity. So இந்த பாயிண்ட்ல it is not continuous. இந்த பாயிண்ட்ல அது continuous கிடையாது. ஏன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம கையை எடுத்துட்டு வரைகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ therefore எந்த ஒரு கிராஃப் வந்து நம்ம கையெடுக்காம வரைய முடியுதோ that we call it as a continuous graph. அதை தான் நம்ம continuous graphனு சொல்றோம். அதுதான் நம்ம continuity or அந்த ஃபங்க்ஷனை continuous function சொல்றோம். and it is continuous at that point. எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே continuous. ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து throughout minus infinity ல இருந்து plus infinity ஃபுல்லாவுமே கண்டினியூஸா இருக்கும். பட் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கண்டினியூஸா இருக்கும், ஒரு சில இடத்துல டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி இந்த வால்யூம் 1ல ஒரு சில கிராஃப்ஸ் எல்லாம் படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த sin x cos x ஓட கிராஃப் படிச்சோம். the graph of sin x and cos x என்னமா ஞாபகம் இருக்கா? அதோட கிராஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் 1ல ஆல்ரெடி படிச்சோம். நம்ம sin x ஓட கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமே அப்படியே கையெடுக்காமையே வரைய முடியும். So sin graph is a continuous graph. அது மாதிரி cos graph, cos function எடுத்தீங்கனாலும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமே அப்படியே நம்ம கையெடுக்காம வரைய முடியும். So this is also a continuous function. Whereas இந்த tan, secant, cosecant, cot இதெல்லாம் continuous கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகும். So அது என்னன்றது நம்ம அந்த இதுல பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா that is நம்ம அந்த இது log x function. This function actually இது வந்து என்னது? It is y is equal to 2 power x. Y is equal to 2 power x and y is equal to log x. இது எல்லாமே it is continuous தான். ஆக்சுவலா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே நம்மளால கையெடுக்காம வரைய முடியும். அதே மாதிரி இந்த log x to the base 2 இதுவுமே பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஆக்சுவலா இது நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் இதுக்கு லாக் கிடையாது. பட் நமக்கு இங்க இருந்து தட் இஸ் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால கையெடுக்காம வரைய முடியும். மைனஸ்ல கிடையாது. இந்த ஏன்னா லாக் வந்து நெகட்டிவ் நம்பருக்கு கண்டுபிடிக்க முடியாது. we cannot find the log for a negative number. அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 2 raised to the power of any value, any x போட்டீங்கனாலும் you'll get a positive number. அதனால தான் லாக் நெகட்டிவ் நம்பருக்கு கிடையாது. ஓகேவா? இது ரெண்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், போத் ஆர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தே ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் y is equal to x. என்னமா இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல படிச்சோம். ஸோ இந்த கிராஃபும் பாத்தீங்கன்னா நமக்கு 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கையெடுக்காம அப்படியே வரைய முடியும். we can draw the graph. அப்ப இதுக்கெல்லாம் வந்து they are all continuous curves. இதெல்லாம் வந்து continuous curves. இந்த log x, அந்த e power x, இந்த 2 power x மட்டும் இல்ல, e power x is also continuous. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அது மாதிரி இந்த y is equal to x square இந்த கிராஃப் and then so இதுதான் வந்து y is equal to e power x அது and then y is equal to log x பார்த்தோம்ல. so இந்த கிராஃப் it is continuous throughout. வந்து நமக்கு y is equal to e power x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே கண்டினியூஸா போகும். இந்த log x வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸா போகும். log வந்து நெகட்டிவ் நம்பர் கிடையாது. அதுமாதிரி இந்த y is equal to root x இந்த கிராஃப் வந்து பாருங்க 0ல இருந்து நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கு நம்மளால ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதுமாதிரி இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம இந்த கிராஃப்ல பார்த்தோம். மாடுலஸ் ஃபங்க்ஷனை இங்க நம்ம படிச்ச ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்க அதுக்கு தான் நம்ம இது கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் பாருங்க e power x இதுவும் கண்டினியூஸ் தான். மைனஸ் e power x அதுவும் கண்டினியூஸ் தான். அண்ட் தென் இந்த கிராஃப் தட் இஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன்லாம் படிச்சோமே. modulus function. So this is the graph of y is equal to modulus of x. இல்லையா? இது y is equal to modulus of x. இதுவும் continuous function தான். அது பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே கையெடுக்காம வரைய முடியுது. So this is a continuous function. அதே மாதிரி இது constant function. இதுவும் பாருங்க it is a continuous function. அப்படியே throughout y is equal to 5 அப்படிங்கிற லைன் வந்து அப்படியே throughout நம்ம கையெடுக்காம வரைய முடியுமா? அதுமாதிரி இந்த y is equal to x ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இதுவும் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். this is also a continuous function. whereas இந்த signum function ஞாபகம் இருக்கா? this is the graph of signum function. இதெல்லாம் படிச்சோம் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல. signum function is not a continuous function. ஏன்னா signum function பாருங்க when x is less than 0 minus 1 இல்லையா? அப்ப இங்க இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இந்த 0 வரைக்கும் நம்ம கையெடுக்காம வரையலாம். ஆனா இந்த 0ங்கிற பாயிண்ட்ல when x is equal to 0 அந்த பாயிண்ட்ல the value is 0.
ஸோ அந்த பாயிண்ட்ல இங்க 0 வரும், அப்புறம் 0க்கு அப்புறமா இங்க வரும். ஸோ அதனால இது கையெடுக்காம வரைய முடியாது. ஸோ வி ஹாவ் டு டிரா இட். இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் 0க்கு முன்னாடி வரைக்கும், அந்த 0வா இருக்கும்போது இங்க பாயிண்ட் வைக்கணும், அப்புறம் 0க்கு அப்புறத்துல இருந்து இங்க வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore this is a discontinuous. This signum function is discontinuous at the point x is equal to 0. இந்த பாயிண்ட்ல, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் discontinuous, மற்ற எல்லா இடத்துலயும் continuous. or இது இப்படியும் சொல்லலாம், it is continuous throughout the interval minus infinity to infinity except at x is equal to 0. x is equal to 0ங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் இது continuous சொல்லலாம். அதுமே இந்த greatest integer function and smallest integer function ஞாபகம் இருக்கா? இதுவும் நம்ம படிச்சோம். இதெல்லாம் நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போறோம். எனிவே நான் இப்ப கிராஃப் வச்சு சொல்லி தரேன், அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இது லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இதெல்லாம் கையெடுக்காம வரைய முடியுமா? கேன் யூ டிரா இட் வித்வுட் டேக்கிங் யர் ஹேண்ட்? பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும், அப்புறம் இங்கேருந்து இப்படி, அப்புறம் இப்படி இப்படி. ஸோ இப்போ வி கேன் நாட் டிரா இட் வித்வுட் டேக்கிங் அவர் ஹேண்ட். ஸோ அப்போ தேர்ஃபோர் இது வரையணும்னா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து இது வரைக்கும், அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வரைய முடியுமே தவிர வி கே நாட், என்ன சொல்றது, அப்படியே கையெடுக்காம தொடர்ந்து வரைய முடியாது. ஓகேவா? ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வரைய முடியாது. அதே மாதிரி தான் இந்த லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனும். அப்போ therefore we can say that these functions are discontinuous. இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே discontinuous. எங்க? இந்த இன்டிஜர் பாயிண்ட்ஸ்ல. This function, both greatest integer function and least integer function are discontinuous at the integral points. Integral point na the integers. கரெக்டா அந்த இன்டீஜர்ஸ்ல மட்டும் பாருங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இதே டெசிமலா இருக்கும்போது கண்டினியூஸா இருக்கும். டெசிமல் பாயிண்டா இருந்ததா கண்டினியூஸா இருக்கும். கரெக்டா அந்த இன்டீஜர் வரும்போது, தட் இஸ் 0, அந்த இன்டீஜர் வரும்போது டிஸ்கண்டினியூஸ். அடுத்து 1ல டிஸ்கண்டினியூஸ், 2ல டிஸ்கண்டினியூஸ், அது மாதிரி -1, -2. ஸோ அப்போ இன்டீஜர்ஸ் தவிர மீதி எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். அந்த இன்டீஜர்ஸ், தட் இஸ் இன்டெகிரல் வேல்யூஸ் ஆர் இன்டீஜர்ஸ்ல மட்டும் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். புரியுதாமா? புரியுதா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு சொல்றதுன்றதான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் பை லுக்கிங் இன் டு த கிராஃபை பார்த்தே அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அது நம்ம சொல்றதை பத்தி தான், அதை எப்படி சொல்றதுன்றதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் சில கிராஃப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கிராஃபை பாருங்க, y is equal to x cube. இது கண்டினியூஸா? இது கையெடுக்காம வரையலாமா? கேன் யூ டிரா இட் வித்வுட் டேக்கிங் யுவர் ஹேண்ட்? கண்டினியூஸ் தானே, இப்படி வரையலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore this is continuous. அதுமாதிரி இந்த கிராஃபும் இட் இஸ் கண்டினியூஸ் தான். பாருங்க, y is equal to x power 1/3. இதுவும் இட் இஸ் கண்டினியூஸ், அப்படியே கையெடுக்காம வரையலாம். But therefore this is also continuous. So அதுமாதிரி இது கிராஃபை பார்த்தே எப்படி இது கண்டினியூஸா இல்லையான்றது சொல்றதுன்றதா நான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அப்போ therefore we can say that a function is continuous. A function is continuous if you can draw the graph without taking your hand. ஸோ உங்க கையை எடுக்காம வரைய முடிஞ்சா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்றோம். இப்போ சப்போஸ் கிராஃப் கொடுக்கல, ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. they have given a function, graph of the function கொடுக்கல. ஓகேவா? நமக்கு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி வந்து நம்ம கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்றது, அது நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். Let us discuss how to check whether a graph is continuous or not, given that the function is only the function and not the graph of the function. So ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume that a function is given y is equal to f of x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து if it is continuous, to check whether the function is continuous at the point x is equal to c or x is equal to x naught, எப்படி வேணாலும் சொல்லலாம். x is equal to x naught or x is equal to c. x is equal to x naughtங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு செக் பண்ணோம்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு செக் பண்ணோம்னா, அப்ப அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, it should satisfy the condition that limit x tends to x naught, f of x should be equal to f of x naught இருக்கணும். limit of the function at that point should be equal to the value of the function at that point இருக்கணும். அந்த பாயிண்ட்ல லிமிட்டும் ஃபங்க்ஷனோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்தா அப்ப அந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் கண்டினியூஸ். அப்படி இல்லைன்னா இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவலா இல்லைன்னா அப்ப டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இப்ப சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனே x நாட்டுக்கு முன்னாடி வேற ஃபங்க்ஷன், x நாட்டுக்கு அப்புறம் வேற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அப்ப நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் செக் பண்ணுவோம் இல்லையா? லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கே லெஃப்ட் லிமிட் தனியா கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். சோ அந்த கேஸ்ல
லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும். தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் மைனஸ் f of x எக்ஸிஸ்டா இருக்கணும். அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் பிளஸ் f of x இதுவும் எக்ஸிஸ்டா இருக்கணும். இது ரெண்டும் எக்ஸிஸ்டா இருக்கணும். எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? எக்ஸிஸ்ட்னா ஒரு நம்பரா இருக்கணும். ஒரு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 by 0 அப்படியெல்லாம் வரக்கூடாது. இட் ஷுட் எக்ஸிஸ்ட்னா இன்ஃபினிட்டி எல்லாம் வரக்கூடாது. இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ வரக்கூடாது. அண்ட் தென் த தேர்ட் கண்டிஷன் இஸ் தட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் மைனஸ் f of x should be equal to limit extends to x naught plus f of x should be equal to f of x naught ஆ இருக்கணும். That is, left limit should be equal to the right limit and it should be equal to the value of the function at that point. அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது. புரியுதாமா? டைரக்டா லிமிட் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம லிமிட் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். டைரக்டா எப்படி லிமிட் கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் ஃபங்க்ஷன் லெஃப்ட் அண்ட் தட் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் நாட் கிரேட்டர் தேன் எக்ஸ் நாட் மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரெண்டு எக்ஸிஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தென் லெஃப்ட் லிமிட் should be equal to the right limit and it should be equal to the value of the function at x is equal to x naught. இது மூணு ஈக்குவலா இருந்தாதான் we can say that the function is continuous. Otherwise the function is discontinuous at the point x is equal to x naught. Or டைரக்டாவே லிமிட் கண்டுபிடிக்க முடிஞ்சா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x naught f of x should be equal to f of x naught இருக்கணும். That is, the limit of the function should be equal to the value of the function at that point. அப்படி இருந்ததுன்னா then the function is said to be continuous. Otherwise the function is discontinuous. இப்போ நம்ம இந்த கிராஃப் பார்க்கலாம். இந்த கிராஃப் ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லையா? இது வந்து கண்டினியூஸ்னு சொன்னேன், இது கண்டினியூஸ்னு சொன்னேன், வேறஸ் இது டிஸ்கண்டினியூஸ்னு சொன்னேன். எப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. இந்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 4 minus x இதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதோட லிமிட் என்ன வரும்? ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 4 minus x. இதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ அட் த பாயிண்ட் x is equal to 3 அந்த பாயிண்ட்ல இது கண்டினியூஸான்னு செக் பண்ணும். Let us check whether it is continuous at the point x is equal to 3. ஸோ இப்போ லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கலாம், அப்படியும் போடலாம். அல்லது இது ஒரு இந்த ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால டைரக்டா எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு 3 போட்டா என்ன வரும்? 4 minus 3 which is equal to 1. அப்போ therefore the limit of this function is 1. இப்போ f of 3 கண்டுபிடிப்போம். f of 3னால என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அதுவும் 4 minus 3 which is equal to 1. அப்போ therefore the limit of the function is equal to the value of the function. That is, limit extends to 3 4 minus x is equal to f of 3. அப்போ therefore the function f of x is continuous at x is equal to 3. So இந்த function continuous. Whereas இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் limit extends to 2 f of x. அது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸான்னு பார்ப்போம். x is equal to 2ங்கிற பாயிண்ட்ல. ஸோ இங்க கொடுத்துருக்க f of x வந்து பாத்தீங்கன்னா f of x is given as 4 minus x. ஓகேவா? and இது வந்து எப்பனா when x is not equal to 2 and it is equal to 0 when x is equal to 2. so இப்போ limit x tends to 2 4 minus x என்ன வரும்? so since it is a polynomial, left and right limit வேணாலும் கண்டுபிடிக்கலாமா? நம்ம அப்படியும் போடலாம். பட் இங்க வந்து since the function is when x is not equal to 2 0 இல்ல 2 சாரிமா. சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். we can find the left and right limits also. ஆனா இங்க 2க்கு முன்னாடியும் பின்னாடி ஒரே ஃபங்க்ஷனா இருக்கறனால and it is a polynomial ஃபங்க்ஷனா இருக்கறனால polynomial ஃபங்க்ஷனுக்கு எப்படி லிமிட் கண்டுபிடிக்கணும்? just we have to substitute the value. so அப்ப x க்கு 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 4 minus 2 which is equal to 2 ன்னு வந்துரும். but what is f of 2? when x is equal to 2 the value of the function is 0. இப்ப ரெண்டு ஈக்குவலாவா இருக்கு? ரெண்டு ஈக்குவலாவா இருக்கு. limit x tends to 2 4 minus x இதுவும் f of 2 is there equal? it is not equal. இல்லையா? இதுக்கு 2 வருது, இதுக்கு 0 வருது. அப்ப therefore they are not equal. அப்ப therefore this function is discontinuous at the point x is equal to 2 or it is not continuous at the point x is equal to 2. இந்த பாயிண்ட்ல இது continuous கிடையாது. புரிஞ்சுதாமா?
புரிஞ்சுதா எப்படி போகணும்னு? ஸோ அந்த ஃபங்க்ஷனோட the limit of the function at that point should be equal to the value of the function இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது கண்டினியூஸ், அப்படி இல்லைன்னா அது டிஸ்கண்டினியூஸ். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சம்மும் பாருங்க, இந்த இதுவும் பாருங்க. இப்போ இங்கேயும் இது சின்ஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன்றனால லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 1ன்னு போடணும். ஸோ 1 + 2 3. ஸோ லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் 3. வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன? அப்பயும் எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3. ஸோ த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். பாருங்க ரெண்டும் ஒன்னா இருக்குல்ல. எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 3 தான் வருது. லெஃப்ட் சைட்ல இருந்தும் 3 தான் அப்ரோச் பண்ணுது, ரைட் சைடும் 3ல இருந்து தான் போகுது. ஸோ அப்போ therefore the limit of the function is equal to the value of the function. அப்போ therefore this is continuous. whereas இந்த கேஸ் எடுத்துக்கலாம். let us consider this case. இந்த கேஸ்ல எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா 3. whereas f of 1 என்ன? what is f of 1? அவங்களே கொடுத்துருக்காங்க 1ன்னு. ஸோ அப்போ f of 1 ஆனா 1. அப்போ 1 is not equal to 3. அப்போ therefore this function is discontinuous at the point x is equal to 1. x is equal to 1ங்கிற இந்த பாயிண்ட்ல பாருங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் கையெடுக்காம கிராஃப் வரைஞ்சிட்டே வரும். ஆனா இந்த பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு? கையெடுத்து இங்க புள்ளி வச்சுட்டு அப்புறம் திருப்பி இப்படி கண்டினியூ பண்றோம். ஸோ அப்போ therefore it is discontinuous at the point x is equal to 1. அந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி செக் த கண்டினியூட்டி. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா, இப்போ ஃபங்க்ஷன் ஹேஸ் டு பி கண்டினியூஸ், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா தென் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட். லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதுதான் தட் இஸ் த கண்டிஷன் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி கண்டினியூஸ். பாருங்க இது கொடுத்துருக்காங்க பாருங்க. thus 3 requirements have to be satisfied for the continuity. 3 requirements இருக்கணும். என்னன்னா f of x must be defined in the neighborhood of x0. that is f of x0 exist இருக்கணும். f of x0 exist இருக்கணும். அதே மாதிரி limit x tends to x0 f of x exist இருக்கணும். f of x0 infinity வந்தாலும் it is discontinuous தான். ஓகேவா? ஸோ f of x0 எக்ஸிஸ்டா இருக்கணும். லிமிட் x tends to x0 f of x அதுவும் எக்ஸிஸ்டா இருக்கணும். அதே சமயத்துல f of x0 should be equal to limit x tends to x0 f of x இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா then we can say that the function is continuous at the point x is equal to x0. அந்த பாயிண்ட்ல continuous. அப்படி இல்லைன்னா it is discontinuous ன்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுதாமா? ஸோ நீங்க கண்டினியூட்டின்னு போட்டுட்டு இந்த டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. யூ ரைட் டவுன் த டெஃபினிஷன் அண்ட் தென் த கண்டிஷன் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி கண்டினியூஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை எழுதிக்கோங்க. the condition for the function y is equal to f of x to be continuous at the point x is equal to x0 அப்படின்னு போட்டுட்டு இதை எழுதிக்கோங்க. f of x0 exists first condition and then limit x tends to x0 f of x exists and then f of x0 should be equal to limit x tends to x0 f of x இருக்கணும். இந்த 3 கண்டிஷனையும் எழுதிக்கோங்க. write down all these 3 condition. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு இன்டர்வல் ஃபுல்லாவுமே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா, இப்ப நம்ம பார்த்தது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும்னா, இப்போ ஒரு இன்டர்வல் ஃபுல்லாவுமே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா that is y is equal to f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து if we have to check whether it is continuous within the closed interval a comma b, இந்த க்ளோஸ் இன்டர்வல் a கமா பியில் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 1லேருந்து 2 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணும். We have to check whether the function is continuous between this 1 and 2 in all the points. இருக்க எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் அந்த end pointsங்கிறது வந்து இங்க ஏவையும் பியையும் தான் நான் சொல்றேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் 1 and 2. அந்த end pointsல நம்ம என்ன செக் பண்ணோம்னா we have to check that limit x tends to a plus f of x is equal to f of a1 செக் பண்ணா போதும். இந்த எண்டுக்கு, ஏன்னா இந்த எண்ட்ல வந்து ஃபங்க்ஷனே நமக்கு வந்து ஏல இருந்து பிக்கு தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. the function is defined from ஏல இருந்து பிக்கு தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப we don't know what is the function when x is less than a. x is less than a வா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது. அப்ப it is enough if we just check with the right லிமிட்டும் f of a-வும் ஈக்குவலான்னு மட்டும் செக் பண்ணா போதும். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் லிமிட்டும் that is limit x tends to b minus f of x is equal to f of b ஆன்னு செக் பண்ணா போதும். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு b மைனஸ்னா அர்த்தம் bக்கு கொஞ்சம் முன்னாடி இதுவும் f of bயும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணா போதும்.
அப்படி இருந்தாலே then the function is continuous ன்னு சொல்லிடலாம் within this interval close interval a, b. so a, bங்கிற இந்த close intervalல continuousஆ இருக்கணும்னா இதுக்கு நடுவுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் continuousஆ செக் பண்ணணும். அப்புறம் இந்த end pointsல இந்த end பாயிண்ட பொறுத்த வரைக்கும் ரைட் லிமிட்டும் f of aவும் ஈக்குவலான்னு செக் பண்ணா போதும். இந்த end பாயிண்ட பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லிமிட்டும் f of bயும் ஈக்குவலான்னு செக் பண்ணா போதும். ஓகேவா? so this is continuity in an interval. ஒரு இன்டர்வல்ல continuousஆ இருக்கணும்னா அதுக்கு இதுதான் இது. and then next some examples of continuous function கொடுத்திருக்காங்க. இதுல first one, constant function is continuous at each point of r. so constant function வந்து எப்பயுமே continuous தான். constant function is always continuous. already நம்ம பார்த்தோம்ல, நான் ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு கிராஃப். ஒரு constant functionனாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 5. y is equal to 5ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? அதோட கிராஃப் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? so this is the line y is equal to 5. இப்போ இது பாருங்க, ஃபுல்லா கையெடுக்காம வரைய முடியுதா? அப்போ therefore this is a continuous function. or in other words we can say that limit x tends to x naught 5. limit of a constant is the same constant. and what about f of x naught? f of x naught is equal to 5 தான். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ போட்டீங்கனாலும் அதே தானே வரும் 5. அப்போ therefore the limit of the function is equal to the value of the function at x is equal to x naught. x is equal to x naught ன்னு ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த லைன் x is equal to x naught. இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸான்னு செக் பண்ணோம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து முன்னாடி லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் 5 தான், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் 5 தான். therefore it is continuous. அது மாதிரி நம்ம x naught வந்து இந்த ரியல் நம்பர்ல இருக்க அத்தனை இதுக்கும் செக் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே இது கண்டினியூஸா தான் வரும், எல்லா பாயிண்ட்லயுமே. தட் இஸ் இப்போ இந்த எக்ஸ் நாட்ங்கிறது 1ன்னு எடுத்தீங்கனாலும் 5 தான் வரும், 2ன்னு எடுத்தீங்கனாலும் 5 தான் வரும், 3ன்னு எடுத்தீங்கனாலும் 5 தான் வரும். ஸோ அப்போ therefore we can say that this function, அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, f of x is equal to k. அந்த மாதிரி தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், where k is a real number. இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். x naught belongs to r. x naughtங்கிறது some real number. then f of x naughtம் k தான். limit extends to f of limit extends to x naught f of x k da. so therefore we can say that the constant function is always continuous. so the constant function வந்து throughout minus infinity ல இருந்து plus infinity வரைக்குமே continuous தான். so constant function is continuous at each point of r. இதெல்லாம் நீங்க நோட்லயும் காப்பி பண்ணிக்கணுமா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை. it is very very important. ஓகேவா? அடுத்தது power function. power function with positive integer exponent are continuous at every point of r. that is power function இங்க மீன் பண்றது வந்து x square, x cube, x power 4, x power 5 அது எல்லாமே continuous தான். ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமே ஃபுல்லா கண்டினியூஸ் தான். ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன் இது எல்லாமே கண்டினியூஸ் தான். அதே மாதிரி பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் எல்லாமே கண்டினியூஸ் தான். ஏன்னா a0 into x power n plus a1 into x power n minus 1 plus a2 into x power n minus 2 etc. up to an minus 1 into x plus an. இதுதான் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பவர் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் சொன்னா அப்போ இதெல்லாம் தனித்தனியா கண்டினியூஸ். அப்போ ஆட் பண்ணாலும் கண்டிப்பா கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தே ஆர் ஆல் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் பை த லிமிட் தியரம். இந்த லிமிட் தியரம் படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? p of x is equal to x naught, p of x is equal to p of x naught ன்னு படிச்சோம். ஸோ இதை யூஸ் பண்ணி சொல்லலாம். பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருந்தாலும் கண்டினியூஸ், பவர் ஃபங்க்ஷனா இருந்தாலும் கண்டினியூஸ், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் கண்டினியூஸா இருக்கும். இந்த எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ்ல சம்ஸ் போட போறோம். அதனால இது நமக்கு தேவை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது கோஷன்ட் ஆஃப் பாலினாமியல்ஸ். ரேஷனல் ஃபங்க்ஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? p of x by q of x இதெல்லாம் கண்டினியூஸ். எங்க? எக்ஸப்ட் த பாயிண்ட் q of x not equal to 0. ஸோ இந்த q of x equal to 0வா இருக்க பாயிண்ட்ல மட்டும் அது டிஸ்கண்டினியூஸா இருக்கும். மற்றபடி இந்த q of x எங்கெல்லாம் 0வா இல்லையோ அங்கெல்லாம் கண்டிப்பா கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ therefore this function is continuous at every point where q of x not equal to 0. q of x எந்த பாயிண்ட்ல 0 ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன். let us imagine a function f of x is equal to x plus 3 divided by x minus 2. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is continuous except the point x is equal to 2. இந்த ஒரு பாயிண்ட தவிர இது எல்லா இடத்தையும் கண்டினியூஸா இருக்கும். ஏன்னா மேல பாலினாமியல் ஃபங்க்ஷன் இது கண்டிப்பா கண்டினியூஸ் தான். கீழே இந்த இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஆனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற பாயிண்ட், ஏன்னா எக்ஸுக்கு 2 போட்டா என்ன ஆகும்? 2 minus 2 0 ஆயிரும். எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஏற்கனவே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்ப f of 2 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? இது இன்ஃபினிட்டின்னு வந்துரும்.
அப்போ therefore f of 2 does not exist. நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா f of x naught should exist ன்னு சொன்னோம். நம்ம அந்த 3 requirements பார்த்தோம் இல்லையா, the 3 requirements for the function to be continuous என்ன பார்த்தோம், f of x naught exists. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இன்ஃபினிட்டி எல்லாம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ இங்க என்ன வருது, இன்ஃபினிட்டி வருது. அப்போ therefore இந்த பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ். ஸோ இந்த பாயிண்ட் தவிர மீதி இருக்க எல்லா பாயிண்ட்லயுமே இது கண்டினியூஸ். this function is continuous except this point x is in all the other points in R except the point x is equal to 2. இந்த ஒரு பாயிண்ட் தவிர மீதி ரியல் நம்பர்ஸ்ல இருக்க அத்தனை இதுலயுமே இது கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? So therefore the rational function is continuous except the point where q of x is not equal to 0. So q of x equal to 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும் discontinuous இருக்கும். அப்புறம் the circular function trigonometric function sin x and cos x are continuous. இப்பதான் நான் சொன்னேன், கிராஃப் கூட காமிச்சேன் இல்லையா, they are continuous. அது எப்படின்றது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆனா அது இது இந்த tan x, cot x, cosecant x, secant x இதெல்லாம் they are continuous in the proper domain. அதோட ப்ராப்பர் டொமைன்ல மட்டும்தான் கண்டினியூஸ். அண்ட் தென் ப்ராப்பர் டொமைன் இன் வியூ ஆஃப் த ரெசிப்ரோக்கல் அண்ட் கோஷன்ட் ரூல்ஸ் இன் அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா, tan x வந்து π/2 ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல எல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அதே மாதிரி காட்டெக்ஸ் வந்து நமக்கு இது n பை அந்த இடத்துல எல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அது மாதிரி கொசிகண்ட் எக்ஸும் n பை அங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். சீகண்ட் எக்ஸ் வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 அந்த பாயிண்ட்ல எல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். மீதி எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே tan x கிராஃப் பார்த்தோம், சீகண்ட் எக்ஸ் கிராஃப் பார்த்தோம், ஞாபகம் இருக்காமா? இப்பதான் நான் காமிச்சேன், நான் உங்களுக்கு வால்யூம் 1ல சரி இந்த புக்ல இருந்து தான் காமிச்சேன், வால்யூம் 2ல இருந்து. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து அதோட பிரின்சிபல் டொமைன்ல மட்டும்தான் கண்டினியூஸ், இது எல்லா இடத்துலயும் டிஸ்கண்டினியூஸ். அடுத்து nth ரூட் ஃபங்க்ஷன், nth root that is x power 1 by n இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் in that proper domain. ஸோ அதோட ப்ராப்பர் டொமைன்ல எல்லாமே இது கண்டினியூஸ். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to x naught x power 1 by n is equal to x naught power 1 by n தான் வரும். ஸோ அதனால இதுவும் அதோட ப்ராப்பர் டொமைன்ல கண்டினியூஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, log x ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸ். ஆர் இந்த ஃபங்க்ஷன் that is x power 1 by 3 அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸ், அதோட ப்ராப்பர் டொமைன்ல மட்டும் கண்டினியூஸ். அடுத்தது the reciprocal function f of x is equal to 1 by x it is not defined at x is equal to 0. அந்த பாயிண்ட்ல இது டிஃபைன்டு கிடையாது, ஏன்னா 1 by 0 இன்ஃபினிட்டி ஆயிடும். So hence it is not continuous at the point 0. x is equal to 0ங்கிற பாயிண்ட்ல இது discontinuous. And it is continuous at each point of r minus 0. So real numbersல ஃபுல்லாவே இது continuous except this x is equal to 0. இந்த ஒரு பாயிண்ட தவிர, x is equal to 0ங்கிற இந்த ஒரு பாயிண்ட தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயுமே இது continuous. ஏற்கனவே இது நம்ம இங்க கிராஃப் பார்த்தோம், இது எல்லாத்துக்கும் நம்ம கிராஃப் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம இது இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to 1 by x. பாருங்க இங்கெல்லாம் கண்டினியூஸ், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0க்கு முன்னாடி வரைக்கும், அப்புறம் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே கண்டினியூஸ். ஆனால் at x is equal to 0 அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ், அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அதே மாதிரி இந்த கிராஃபும் 1 by x ஸ்கொயர், இதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் கண்டினியூஸ், அதுமாதிரி 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸ். ஆனால் at x is equal to 0ங்கிற பாயிண்ட்ல இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் h of x is equal to x plus 1 x less than or equal to 0 and x square plus 1 when x is greater than 0. இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா x plus 1 வந்து it is a polynomial function. ஸோ அப்போ x less than 0 வரைக்கும் இது continuous. x square plus 1 polynomial function. அப்போ x greater than 0லயும் இது continuous. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் x is equal to 0ங்கிற பாயிண்ட்ல continuous ஆன்னு செக் பண்ணோம். x is equal to 0ங்கிற பாயிண்ட்ல continuous ஆன்னு செக் பண்ணோம்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் முதல்ல. அப்பதான் லிமிட் எக்ஸிஸ்டான்னு தெரியும். ஸோ லெஃப்ட் லிமிட் என்ன வருது 1, ரைட் லிமிட் என்ன வருது அதுவும் 1 தான். அண்ட் f of 0 when x is equal to 0, x equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் இஸ் x plus 1. இதுல x க்கு 0 போட்டோம்னாலும் 1 தான் வரும். ஸோ அப்போ therefore left limit is equal to the right limit and it is equal to the value of the function வரதுனால this function is continuous. இந்த function வந்து it is a continuous function சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த இன்டர்வல் -∞ to ∞. ஃபுல்லாவே இது கண்டினியூஸ் தான். இப்பதான் நான் சொன்னேன் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் த இன்டீஜர் பாயிண்ட். பாருங்க, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் த இன்டீஜர் பாயிண்ட். எல்லாம் ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இன்டீஜர் பாயிண்ட்ல எல்லாம் டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ்னா -1 வரும். இது 0 பிளஸ் இருந்தா 0 வரும். அங்க லிமிட்டே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ எப்படி கண்டினியூஸா இருக்க முடியும்? ஸோ இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் x இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n பிளஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் x இஸ் ஈக்குவல் டு n வரும். ஓகேவா? நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா? டிஸ்கண்டினியூஸா இருந்ததுல அந்த இன்டீஜர் தட் இஸ் இந்த டெசிமல் பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸா இருந்தது. அப்புறம் இன்டீஜர் வரும்போது டிஸ்கண்டினியூஸ். அப்படி கை எடுத்து தானே வரைகிறோம். ஸோ அதனால இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன் நான். அண்ட் தென் மாடுலஸ் ஃபங்க்ஷன், இதுவும் நான் காமிச்சேன். இட் இஸ் கண்டினியூஸ். ஏன் கண்டினியூஸ்ன்றது காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? கையெடுக்காம வரைய முடிஞ்சதா? That is limit extends to 0 minus left limit to 0, right limit to 0. And value of the function when x is equal to 0, 0 தான். அப்போ therefore மூணுமே ஈக்குவலா வரதுனால it is continuous. The exponential function is continuous. காமிச்சேன், ஞாபகத்தில் இருக்கா? கிராஃப் இப்பதான் காமிச்சேன். அதுமாதிரி logarithmic function is also continuous. ஆனா it is continuous in the interval 0, ∞. இதுவும் காமிச்சேன் இல்லையா? என்னமா ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவை. And then algebra of continuous function. இப்ப எஃப்பும் கண்டினியூஸ், ஜியும் கண்டினியூஸ். அப்ப கண்டிப்பா எஃப் பிளஸ் ஜியும் கண்டினியூஸ் தான். எஃப் மைனஸ் ஜியும் கண்டினியூஸ் தான். எஃப் இன்டு ஜியும் கண்டினியூஸ் தான். அதுமாதிரி எஃப் பை ஜியும் கண்டினியூஸ் தான். அண்ட் காம்போசிஷன் ஃபங்க்ஷன், the composite function theorem on continuity, that is fம் continuous function and gயும் continuous function na, then f circle g is also at continuous. இதுவும் continuous தான். புரியுதாமா? ஸோ இதுவும் continuous தான். and then இதுவும் நான் சொன்னேன், ஒரு இன்டர்வல்ல continuity in a closed interval, ஒரு இன்டர்வல்ல ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கணும்னா அந்த இன்டர்வல்ல இருக்க அத்தனை பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்கணும். and then அந்த லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் லிமிட் ஆஃப் திஸ் should be equal to the f of a வா இருக்கணும். and இங்க left limit of b should be equal to the f of b ஆ இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா அந்த இன்டர்வல்ல ஃபுல்லா கண்டினியூஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி இது பேஸ் பண்ணி சம்ஸ் போடுறதுன்றத பார்க்கலாம். how to work out the sums அது நம்ம பார்க்கலாம். இங்க வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் சம் போடுவோம். தட் இஸ் இந்த சம் போடுவோம். தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது முதல்ல போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த சம் எல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரேன் நான். ஸோ முதல்ல நம்ம இந்த சம் போடுவோம். தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 9.5ல இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் அப்புறமா போடலாமா? ஸோ எக்ஸசைஸ் 9.5ல தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 9.5 இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ f of x is equal to 4x plus 5 if x is less than or equal to 3 and it is equal to 4x minus 5 if x is greater than 3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம when x is less than 3 or when x is less than or equal to 3 f of x என்ன? f of x is equal to 4x plus 5. இது வந்து which is a polynomial function இல்லையா? இது ஒரு polynomial function. நமக்கு என்ன தெரியும்? polynomial function is continuous இல்லையா? இப்பதான் பார்த்தோம் நம்ம, அதெல்லாம் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ polynomial function is continuous. அப்போ therefore f of x is continuous when x is less than 3. So when x is less than 3 இருக்கும்போது இது continuous. ஓகேவா? Now when x is greater than 3 இருக்கும்போது அப்போ what is the function நமக்கு கொடுத்திருக்காங்க? 4x minus 5. அப்போ இதுவும் polynomial function தான், which is a polynomial function. And we know that polynomial function is continuous. அப்போ therefore f of x is continuous when
x is greater than 3. So less than 3 இருக்கும்போதும் continuous சொல்லிட்டோம், greater than 3 இருக்கும்போதும் continuous சொல்லிட்டோம். When x is equal to 3, அந்த பாயிண்ட்ல continuous ஆன்னு பார்க்கணும். ஏன்னா இங்க function மாறுது. 3க்கு கம்மியா இருக்க வரைக்கும் வேற function, 3க்கு மேல இருக்க வரைக்கும் வேற function. When x is less than 3 போட்டுக்கலாங்க. So when x is equal to 3, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்ப what happens? அப்ப how to find the or how to check the continuity ன்னு பார்க்கலாம். So when x is equal to 3, இந்த கேஸ்ல நம்ம இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், f of 3 எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். f of 3 exists. இப்போ when x is equal to 3, what is the value of the functionன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபங்க்ஷனை நான் இங்கே இன்னொருக்கு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் given here is 4x plus 5 when x is less than or equal to 3 and it is equal to 4x minus 5 when x is greater than 3. So இதான் நம்ம கொடுத்திருக்க function. So when x is equal to 3, இப்போ f of 3 கண்டுபிடிக்கணும்னா when x is equal to 3 என்ன function? 4x plus 5. அப்ப இந்த functionல xக்கு பதிலா 3 substitute பண்ணணும். புரியுதா? f of 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா? f of 3 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? When x is equal to 3, when x is equal to 3, what is the function? When x is equal to 3, the function is 4x plus 5. இப்போ இதுல xக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ இப்போ இதுல xக்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 4 into 3 plus 5. இப்போ which is 12 plus 5 17 ன்னு வந்துரும். Then let us take it as number 1. அப்ப therefore f of 3 exists. நம்ம மூணு கண்டிஷன் படிச்சோம். நம்ம இருக்கா கண்டினியூட்டி செக் பண்ண. f of x not exists, அப்புறம் limit x tends to x not f of x exists, அப்புறம் limit x tends to x naught should be equal to the value of the function f of x naught இருக்கணும்னு படிச்சோம். அந்த மூணு கண்டிஷனை தான் இங்க செக் பண்ண போறோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன், இப்போ limit x tends to x naught or x tends to 3 f of x exists ஆன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம left and right limit இங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். That is f of 3 minus, which is limit x tends to 3 minus. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறுது. x3க்கு முன்னாடி வரைக்கும் வேற ஃபங்க்ஷன், 3க்கு அப்புறமா வேற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும்? when x is less than 3 என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ இட் இஸ் 4x plus 5. இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்? put x is equal to 3 minus h. அப்போ when x tends to 3 minus h tends to 0. அப்போ therefore this will become as limit h tends to 0 4 into 3 minus h plus 5. இப்போ hக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணும். ஸோ hக்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 4 into 3 plus 5. அப்போ which is equal to 17. இதை let us take it as number 2. ஓகேவா? ஸோ அப்போ therefore from this we can say that f of 3 minus is equal to 17. அடுத்தது f of 3 plus கண்டுபிடிப்போம். That is limit x tends to 3 plus. Now what is the function when x is greater than 3? When x is greater than 3 இருக்கும்போது function என்ன? 4x minus 5. So அப்ப இது right limit கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? When x is greater than 3 என்ன ஃபங்க்ஷனோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So அப்ப இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா? அப்ப it is 4x minus 5. அப்ப when x tends to 3 plus or substitution கொடுப்போம். put x is equal to 3 plus h. The substitution கொடுப்போம். இப்போ when x tends to 3 plus h tends to 0. But therefore this will become as limit h tends to 0 4 into 3 plus h minus 5. இப்போ hக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ hக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? நமக்கு 12 minus 5 which is equal to 7 ன்னு வந்துடும். அப்போ therefore f of 3 plus is equal to 7. இதை நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். Now இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? We get that from 2 and 3. From 2 and 3 we can say that f of 3 minus is not equal to f of 3 plus. அப்ப therefore limit x tends to 3 f of x does not exist. நம்ம கண்டினியூஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் படிச்சோம்? நம்ம என்ன கண்டிஷன் படிச்சோம்? f of x not exist இருக்கணும், and then limit x tends to x not f of x exist இருக்கணும், and ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? நமக்கு f of x not exist தான் இருக்கு, f of x not exist தான் இருக்கு, f of 3 exist இருக்கு. limit x tends to 3 f of x does not exist. limit of the function இங்க கிடையாதுன்னு வந்துருச்சு. அப்ப therefore f of x is discontinuous at x is equal to 3. இந்த பாயிண்ட்ல discontinuous. 3க்கு முன்னாடியும் ஃபுல்லா continuous.
3க்கு அப்புறமாவும் இட் இஸ் ஃபுல்லா கண்டினியூஸ். ஆனா இந்த பாயிண்ட் x is equal to 3ங்கிற பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது எப்படி போடணும்னு? எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் இதுல இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் போடுவோம், ஒரு செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். இதே சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. f of x is equal to x plus 2 if x is greater than or equal to 2 and it is equal to x square if x is less than 2. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இது எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x plus 2 if x is greater than or equal to 2 and it is equal to x square if x is less than 2. So இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா when x is greater than 2, when x is greater than 2, f of x என்ன, it is equal to x plus 2, which is a polynomial function. It is a polynomial function. But நமக்கு என்ன தெரியும், polynomial function is continuous இல்லையா? அப்போ therefore f of x is continuous when x is greater than 2. ஏன்னா since polynomial function is continuous, அதனால இந்த function when x is greater than 2 இருக்கும்போது continuous. அது மாதிரி when x is less than 2, அந்த கேஸ்ல வந்து f of x என்னன்னு பாத்தீங்கன்னா when x is less than 2 the function is x square. இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா which is a polynomial function. அப்ப therefore f of x is continuous when x is less than 2. ஏன்னா இங்கேயும் since polynomial function is continuous. So இந்த ரீசனால இதுவும் continuous when x is less than 2 இருக்கும்போது. அப்ப greater than 2 இருக்கும்போதும் ஃபுல்லா continuous, less than 2 இருக்கும்போதும் continuous. இப்போ when x is equal to 2 அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். when x is equal to 2 அப்போ what happens ன்னு பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of 2 கண்டுபிடிக்கணும். f of 2 எப்படி கண்டுபிடிக்கணும், when x is equal to 2 ஃபங்க்ஷன் என்ன, what is the function when x is equal to 2, இந்த equal to எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 2 போட்டா என்ன வரும், 2 plus 2 which is equal to 4. இதை let us take it as number 1. அப்ப therefore f of 2 exists. அடுத்து second one, f of 2 minus left limit கண்டுபிடிப்போம். That is limit x tends to 2 minus f of x. Now what is the function when x is less than 2? When x is less than 2 the function is x square. அப்ப let us give the substitution. Put x is equal to 2 minus h. அப்ப when x tends to 2 minus h tends to 0. Therefore this will become as limit h tends to 0 2 minus h the whole square வந்துரும். இப்ப h க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா h க்கு 0 ன்னு போட்டோம்னா என்ன வரும், which is 2 square which is equal to 4 ன்னு வந்துரும். Therefore f of 2 minus is equal to 4. Then let us take it as number 2. அடுத்தது f of 2 plus கண்டுபிடிப்போம். That is limit x tends to 2 plus. When x is greater, ஏன்னா right limit கண்டுபிடிக்கும் போது எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், when x is greater than 2. When x is greater than 2 what is the function, x plus 2. அப்ப இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுக்கணும், x plus 2. So இப்போ இதுக்கும் சப்ஸ்டிட்யூஷன் கொடுப்போம். Put x is equal to 2 plus h. அப்ப when x tends to 2 plus h tends to 0. அப்ப therefore this will become as limit h tends to 0 2 plus h plus 2. இப்போ h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா which is equal to 2 plus 2 which is equal to 4 ன்னு வந்துரும். அப்ப f of 2 plus is equal to 4. இதை let us take it as number 3. Now from 2 and 3 நம்ம என்ன சொல்லலாம், from 2 and 3 we can say that f of 2 minus is equal to f of 2 plus. அப்ப therefore limit x tends to 2 f of x exists and it is equal to 4. So the limit of this function is equal to 4. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இதுல இருந்து ஏன்னா f of 2 4 தான், அதே மாதிரி limit x tends to 2 f of x 4 தான் இல்லையா. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து what can we say, அப்ப therefore we can say that limit x tends to 2 f of x is equal to f of 2 is equal to 4. ரெண்டுமே equal to 4 இருக்கிறதுனால அப்ப therefore
f of x is continuous at x is equal to 2. இந்த பாயிண்ட்லயும் இது continuous. ஆல்ரெடி என்ன சொன்னோம், when x is less than 0 இருக்கும்போதும் continuous, சரி less than 2 இருக்கும்போதும் continuous சொல்லிட்டோம். இது படி நம்ம என்ன சொன்னோம், when x is greater than 2 இருக்கும்போதும் continuous, less than 2 இருக்கும்போது continuous, இப்ப equal to 2 இருக்கும்போது continuous சொல்லிட்டோம். அப்ப throughout minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும், அப்ப therefore f of x is continuous in the interval minus infinity comma infinity or in R ன்னு கூட எழுதிக்கலாம். ரியல் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இது கண்டினியூஸ், அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது கண்டினியூஸ். இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டியே கிடையாது, ஆர் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டியே கிடையாதுன்னு சொல்லலாம். என்னம்மா இது புரிஞ்சுதா? இது எப்படி போகணும்னு புரிஞ்சுதாமா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இப்போ இதுல இந்த ஒரு சம் ஹோம்ஒர்க் போட முடியுமா? இந்த தேர்ட் சப்டிவிஷன் f of x is equal to x cube minus 3 if x is less than or equal to 2 and it is equal to x square plus 1. So இதுவும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. when x is less than 2 it is x cube minus 3, which is a polynomial function. அப்ப இது continuous. அது மாதிரி when x is greater than 2 x square plus 1 அதுவும் polynomial function, அதனால அதுவும் continuous. when x is equal to 2 என்னன்னு பார்க்கணும். so f of 2 என்ன வரும் உங்களுக்கு? f of 2 when x is equal to 2 the function is x cube minus 3. so அப்ப இதுல x க்கு பதிலா 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். so இதுல x க்கு பதிலா 2 ன்னு போட்டா என்ன வரும்? 2 cube minus 3. so 2 cube is 8, 8 minus 3 is 5 ன்னு வந்துரும். அடுத்து left limit and right limit கண்டுபிடிக்கணும். so left limit கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? f of 2 minus, that is limit x tends to 2 minus. so what is the function when x is less than 2? x cube minus 3. இப்போ substitution கொடுக்கணும். put x is equal to 2 minus h. இப்போ when x tends to 2 minus h tends to 0. then substitution கொடுத்தா என்ன ஆகும்? limit h tends to 0 2 minus h the whole cube minus 3 வரும். இப்போ இதில் h க்கு 0 போட்டோம்னா, h க்கு 0 போட்டோம்னா என்ன வரும்? 8 minus 3 5 வந்துரும். left limit. right limit என்ன வரும்? f of 2 plus, that is limit x tends to 2 plus. So what is the function when x is greater than 2? When x is greater than 2, the function is 2x square plus 1. Yeah, this is the function. So இப்போ இதுக்கு substitution கொடுப்போம். put x is equal to 2 plus h. இப்போ when x tends to 2 plus h tends to 0. ஏன் இந்த substitution கொடுக்குறோன்றதெல்லாம் நம்ம previous videoல discuss பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. so இங்க நம்ம substitution கொடுத்தா என்ன வரும்? 2 plus h the whole square plus 1 ன்னு வரும். சரி, limit h tends to 0. limit h tends to 0 2 plus h the whole square plus 1 ன்னு வரும். இப்போ h க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, h க்கு 0 போட்டா என்ன வரும்? it is 2 square plus 1 or which is 4 plus 1 5 ன்னு வரும். ஓகேவா? அப்ப therefore we can say that இப்போ இதுல இருந்து left limit or right limit equal. அப்ப therefore the limit of the function exists. limit of the function when limit x tends to 2 f of x exists and it is equal to the value of the function. மூணு ஈக்குவலா வரதுனால the function is continuous at x is equal to 2. so less than 2 இருக்கும்போது continuous, greater than 2 இருக்கும்போது continuous, equal to 2 இருக்கும்போது continuous. அப்ப therefore this function is continuous throughout the interval minus infinity to infinity, or it is continuous in R ன்னு கூட சொல்லலாம். so இந்த ஒரு சம் நீங்க ஹோம்வொர்க்கா போடுங்கம்மா. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.